சுடர் நேயர்களுக்கு வணக்கம். தெற்கு சீனாவை புரட்டி போட்ட கனமழை 9 பேர் பலி. கென்யா வரி உயர்வு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் 200 பேர் கைது. 50% ஹமாஸ் ஆயுத குழுவினரை வீழ்த்திவிட்டோம் இஸ்ரேல் ராணுவம். 100 ராணுவ வீரர்கள் கொன்று குவிப்பு. புர்கினா பாசோ தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற கிளர்ச்சி குழு. ரஷ்ய எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். வெளிநாடொன்றில் நடுவானில் தீப்பிடித்த பயணிகள் விமானம் பரபரப்பு வீடியோ. இனி தொடர்வன விரிவான செய்திகள். தெற்கு சீனாவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 9 பேர் பலியாகியுள்ளனர். சீனாவின் புஜியான் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதோடு பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 372.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் நான்பிங், சான்மிங் உள்ளிட்ட பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. கனமழைக்கு இதுவரை 378 வீடுகள் இடிந்து விழுந்தன. மேலும் 880 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி நாசமாகின. சுமார் 415 மில்லியன் யுவான் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மீசோவில் உள்ள 1,30,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மின்தடையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட மீட்பு குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் வெள்ளத்தில் சிக்கியவர்களை தேடி வருகின்றனர். கடந்த மாதம் சீனா முழுவதும் 17 மாகாணங்களில் வெள்ளம் தொடர்பான பேரழிவுகளில் பலர் உயிரிழந்தனர் மற்றும் காணாமல் போயுள்ளனர் என்று அவசர மேலாண்மை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நாட்டின் வடக்கு சீனாவில் கடும் வறட்சியுடன் மக்கள் போராடி வருகின்றனர். நாடு 2 காலநிலையை எதிர்கொள்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கென்யா நாட்டில் வரி உயர்த்துவதற்கான செயல் திட்டம் அடங்கிய நிதி மசோதாவானது அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கருப்பு வண்ண டி-ஷர்ட் அணிந்தபடியும் விசில் அடித்தபடியும் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்றுள்ளனர். ஆன்லைனில் ஹேஷ்டேக்குகள் மற்றும் டிக்டாக்கில் வீடியோக்கள் வெளியிட்டு அவர்கள் ஆத்திரம் வெளிப்படுத்தியிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரட்டியடித்தனர். சைரன் அடித்தபடியே சென்று அவர்களை ஓட செய்தனர். இதனால் தெருக்களில் இருந்த பல கடைகள் அடைக்கப்பட்டன. இதுபோன்று பல்வேறு நகரங்களில் போராட்டம் நடந்து வரும் சூழலில் சில புதிய வரிகள் திரும்ப பெறப்படும் என அரசு அறிவித்தது. கென்யா நாட்டில் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் அந்நாட்டு பொருளாதாரம் சவாலான சூழலை எதிர்கொண்டுள்ளது. வேலை வாய்ப்பின்மை மற்றும் அதிகரித்து வரும் உணவு மற்றும் எரிபொருள் விலை ஆகியவற்றால் இளைஞர்கள் உட்பட நாட்டு மக்களுக்கு வாழ்வதே கடினம் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலிலிருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது. மேலும் 116 பேர் இன்னும் பணைய கைதிகளாக உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனிடையே பணைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் ஆயுத குழுவினரை ஒழிக்கும் நடவடிக்கையிலும் காசா முனை மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு தரப்பும் தாக்குதலில் நடத்தி வரும் நிலையில் இந்த போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 36,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் காசா முனையில் ரஃபாவில் 50% ஹமாஸ் அமைப்பினர் வீழ்த்தி விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ரஃபா நகரில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் 4 பிரிவுகளாக செயற்பட்டு வருவதாகவும் இதில் 2 பிரிவுகள் வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் எஞ்சிய 2 ஹமாஸ் பிரிவுகளுக்கு எதிரான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ரஃபாவில் பணியை முடிக்க மேலும் சில வாரங்கள் எடுக்கலாம் என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது.
ஆப்பிரிக்க நாடான புர்கினா பாசோவில் இராணுவ ஆட்சி நடைபெற்று வருகின்றது. இதனை எதிர்த்து அங்கு பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயற்படுகின்றன. மேலும் அவர்கள் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் என அரசாங்கத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளனர். எனவே கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் போராடி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இராணுவத்தினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் நைஜர் நாட்டின் எல்லையருகே அமைந்துள்ள மன்சிலா பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தினர். தாக்குதல் தொடர்பாக அரசு தரப்பில் இதுவரை அறிக்கை வெளியிடப்படவில்லை. எனினும் கிளர்ச்சி குழுவிற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. இதன் காரணமாக அங்கு பெரும் பதற்றம் நிலவி வருகின்றது. உக்ரைன் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள ரஷ்யாவின் அசாப் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பல அடி உயரத்துக்கு கொழுந்து விட்டெறிந்த நெருப்பை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர். ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கைகளை முடக்கும் விதமாக அந்நாட்டில் உள்ள எண்ணெய் கிடங்குகள், முக்கிய சாலைகள் போன்றவற்றை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. நியூசிலாந்தின் குயின்ஸ்டோன் விமான நிலையத்திலிருந்து ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட விமானத்தின் மீது பறவைகள் வந்து மோதியதில் விமான என்ஜின் ஒன்றில் தீப்பற்றியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற குறித்த சம்பவத்தில் விமான பயணியொருவரும் விமான ஊழியரொருவரும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது 73 பயணிகளுடன் உடனடியாக விமானம் திரும்பி நியூசிலாந்தில் உள்ள இன்வர் கார்கில் விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளதோடு அங்கு தயாராக நின்ற அவசர உதவிக்குழுவினர் காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். என்ஜினில் பற்றி எரியும் தீயுடன் பயங்கர சத்தத்துடன் அந்த விமானம் கீழ் நோக்கி வருவதை கண்ட ஒருவர் அந்த விமானத்தில் தன் வீட்டின் மீது விழுந்து விடுமோ என தான் பாய்ந்ததாக தெரிவித்துள்ளார். விமானத்தில் பயணித்த பயணிகளுக்கு மட்டுமன்றி கீழே இருந்த பொதுமக்களுக்கு திகிலை ஏற்படுத்திய இந்த சம்பவம் எதனால் நிகழ்ந்தது என்பதை அறிவதற்காக விசாரணை ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக வெர்ஜின் ஆஸ்திரேலியா விமான நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.